அன்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை எஜமானின் ஒப்புதல் என்ற தலைப்பின் கீழாக, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானின் சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். மத்தேயு 25:21. ருடால்ஃப் என்பவர் வியன்னாவில் வசித்து வந்த ஒரு இளம் இசை அமைப்பாளர். அவருக்கு ஒரு இசை எழுத வேண்டும் என்கிற ஆசை அநேக நாட்களாக இருந்துச்சு. அதிக முயற்சிக்கு பிறகு அதை எழுதியும் முடித்தார். அதை எழுதி திருத்தி மறுபடியும் எழுதி சரிபார்த்து கொண்டார். சில நண்பர்களிடத்திலும் காட்டி அவர்களுடைய கருத்தை தெரிந்து கொண்டார். அவர்கள் யாவருமே அது ஒரு நல்ல இசை என்று ஒத்துக்கொண்டனர். ஆனால் ருடால்ஃப் அதை திருத்தி அமைத்து அதை எப்படியாவது ஒரு மிக சிறந்ததாக ஆக்கிவிட வேண்டுமென விரும்பினார். கடைசியாக அந்த பொதுமக்கள் மத்தியில் அரங்கேற்றம் செய்ய ஆயத்தமானார். அவர் அமைத்த இசைக்குழுவும் அவரின் இசையை நன்றாக இசைத்தது. அந்த நிகழ்ச்சியின் கடைசியில் சிறிது அமைதி ஏற்பட்டது. பின்னர் அங்கு வந்தவர்கள் ஏக மனதாக கைத்தட்டி பாராட்டினர். இவற்றிலெல்லாம் ருடால்ஃப் திருப்தி அடையவில்லை. கடைசியாக ஒரு வயதானவர் வந்து ருடால்ஃப் தோளில் மேல் கையை வைத்து, நன்றாய் செய்தார் ருடால்ஃப் என்று கூறினபோதுதான் ருடால்ஃப் திருப்தியால் புன்னகை புரிந்தார். அவர்தான் அவருடைய குரு. அவர் அவரின் குருவிடம் இருந்து ஒப்புதல் பெற்று கொண்டபோது திருப்தியை அடைந்து மகிழ்ந்தார். நம்முடைய ஊழியத்தையும் நாம் அவ்விதம் தான் நோக்க வேண்டும். நம் சக ஊழியர்கள் மற்றும் சகாக்கள் பாராட்டுவது நம்மை ஊக்குவிக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என நம் ஆண்டவர் நம் வேலையை குறித்து சொல்லும் நாளுக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஒப்புதலே மிக அவசியம். அதற்கு ஆயத்தமாக நம்மிடம் ஒப்படைக்கப்படும் வேலை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை கவனமாகவும் கருத்துடனும் செய்ய வேண்டும். அப்போதுதான் எஜமானிடமிருந்து ஒப்புதல் கிடைக்கும். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களை சந்தித்ததற்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய ஒப்புதலுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளாய் காத்திருக்க அருள் செய்தருளும். இன்றைய நாளின் வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.